அழிவுக்கும் உயிர்த்தெழலுக்கும் அடையாளமாக நிற்கிறது சோமநாதர் ஆலயம். தமிழகத்தில் ஹிந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் சுயமரியாதை இயக்கம் கண்டனர். குஜராத்தில் இந்துக்கள் அனைவரும் சுயமரியாதை திருவிழாவில் இணைந்துள்ளனர். வாழ்முனையில் மக்களின் இதயங்களை வெல்ல முடியாது என்பதே இந்தியா உலகுக்கு கற்பிக்கும் செய்தி என்றார் மோடி. भारत ने दिलों को जीतकर जिया जाए. பழிவாங்குதல் என்பது சிறந்த வார்த்தை அல்ல, ஆனால் வலிமையான சக்தி. நமது வரலாற்றுக்காக நாம் பழிவாங்க வேண்டும் என்று இளைஞர்களை நோக்கி அறைகூவல் விடுத்தார் அஜித் தோவல். प्रतिशोध शब्द अच्छा तो नहीं है, लेकिन प्रतिशोध भी अपने में एक बड़ी भारी शक्ति होती है. हमें अपने इतिहास का प्रतिशोध लेना है. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. குஜராத்தின் வெராவல் நகரில் பிரபாஸ் பதான் பகுதியில் கபிலா, ஹரன், சரஸ்வதி நதிகளின் சங்கம படுகையில் உள்ளது சோமநாதர் ஆலயம். இது தேசத்தின் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் முதன்மையானதாகும். மிக புனிதமான சோமநாதர் ஆலயத்தின் மீது கஜினி முகமது படையெடுத்து தாக்குதல் நடத்தியது கிபி 1026 ஆண்டில். தற்போது 2026. தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகள் கழிந்து விட்டன. கஜினி படையெடுப்புக்கு பிறகும் மாற்று மதத்தவர்களால் அந்த கோயில் குறிவைக்கப்பட்டது, பலமுறை சூறையாடப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சர்தார் பட்டேலின் முயற்சியால் சோமநாதர் ஆலயம் மறுகட்டமைக்கப்பட்டு 1951 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அழிவுக்கும் உயிர்த்தெழலுக்கும் அடையாளமாக நிற்கிறது சோமநாதர் ஆலயம். கஜினி முகமது தாக்குதல் நடத்தி 1000 ஆண்டுகள் ஆன நிலையில் சோமநாதர் கோயில் கம்பீரமாக மீண்டு எழுந்ததை கொண்டாடும் 4 நாள் திருவிழா ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கியது. அதற்காக பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக குஜராத்துக்கு கடந்த சனிக்கிழமை வந்து சேர்ந்தார். நிறைவு நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை சோம்நாத் சுயமரியாதை திருவிழா நடைபெற்றது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. தமிழகத்தில் ஹிந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் சுயமரியாதை இயக்கம் கண்டனர். குஜராத்தில் இந்துக்கள் அனைவரும் சுயமரியாதை திருவிழாவில் இணைந்துள்ளனர். சுயமரியாதை திருவிழாவில் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். சோமநாதர் கோயிலின் வரலாறு என்பது அழிவு மற்றும் தோல்வியை குறிப்பதல்ல, அது வெற்றி மற்றும் மறுமலர்ச்சியை குறிக்கிறது. காலச்சக்கரத்தில் இப்போது அடிப்படைவாத படையெடுப்பாளர்கள் வரலாற்றின் சில பக்கங்களாக குறுகிவிட்டனர். ஆனால் சோமநாதர் கோயிலோ உயர்ந்தோங்கி நிற்கிறது. अगर कहीं किसी देश के पास कुछ 100 साल पुरानी विरासत होती है, वो देश उसे अपनी पहचान बनाकर दुनिया के सामने प्रस्तुत करता है. वहीं भारत के पास सोमनाथ जैसे हजारों साल पुराने पुण्य स्थान है. அந்த கோயிலை அழிக்க நூற்றாண்டுகளாக பல தாக்குதல்கள் நடைபெற்றன. கஜினி முகமது தொடங்கி அவுரங்கசீப் வரை அத்தனை படையெடுப்பாளர்களும் தங்கள் வாள்களால் சோமநாதரை நித்தியமாக வென்றுவிட்டோம் என்று நம்பினர். जब गजनी से लेकर औरंगजेब तक तमाम आक्रांता सोमनाथ पर हमला कर रहे थे, तो उन्हें लग रहा था कि उनकी तलवार सनातन सोमनाथ को जीत रही है. ஆனால் சோமம் என்கிற பெயரிலேயே அமிர்தத்தின் சாரம் இருப்பதையும், எத்தனை விஷம் அருந்தினாலும் அமரத்தன்மை நிலைத்திருக்கும் என்பதையும் அந்த மதவெறியர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ये नहीं समझ पाए कि जिस सोमनाथ को वो नष्ट करना चाहते हैं, उनके नाम में ही सोम अर्थात अमृत जुड़ा हुआ है. उसमें हलाहल को पीकर भी अमर रहने का विचार जुड़ा है. பண்டைய பெருமையை மீட்டெடுக்கும் கூட்டு உறுதிப்பாடு மற்றும் முயற்சிகளால் மீட்சி, நம்பிக்கை மற்றும் தேசிய பெருமையின் சக்தி வாய்ந்த அடையாளமாக சோமநாதர் ஆலயம் திகழ்கிறது. सोमनाथ का इतिहास विनाश और पराजय का इतिहास नहीं है. ये इतिहास विजय
और पुनर्निर्माण का है, हमारे पूर्वजों के पराक्रम का है, हमारे पूर्वजों के त्याग और बलिदान का है। வெறுப்புணர்வு, அட்டூழியம், பயங்கரவாதத்தின் உண்மையான வரலாறு நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது. लेकिन दुर्भाग्य से आजादी के बाद गुलामी की मानसिकता वाले लोगों ने उनसे पल्ला झाड़ने की कोशिश की, बाकी आक्रमण के इतिहास को भी व्हाइट वॉश करने की कोशिश की गई। கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் தான் சோமநாதர் ஆலயம் தாக்கப்பட்டதாக நமக்கு கற்பிக்கப்பட்டது. मजहबी उन्माद की मानसिकता को केवल साधारण लूट बताकर ढंकने के लिए किताबें लिखी गई। செல்வத்தை கவர்வதே நோக்கம் என்றால் முதலாவது பெரும் தாக்குதல் மட்டுமே போதுமானது. ஆனால் அந்த ஆலயம் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டது ஏன்? அங்குள்ள தெய்வம் அவமதிக்கப்பட்டது ஏன்? अगर सोमनाथ पर आक्रमण केवल आर्थिक लूट के लिए हुए होते, पहली बड़ी लूट के बाद रुक गए होते, लेकिन ऐसा नहीं हुआ। सोमनाथ के पवित्र विग्रह को तोड़ा गया। மத ரீதியிலான நோக்கத்தை மூடி மறைத்து சாதாரண கொள்ளை சம்பவம் போல சித்தரிக்க முயற்சிகள் நடைபெற்றன. அதற்காக வரலாற்று புத்தகங்களும் எழுதப்பட்டன. தங்களது மதம் மீது உண்மையிலேயே அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் இதுபோன்ற பயங்கரவாத சிந்தனைகளை ஆதரிக்க மாட்டார்கள். बार बार मंदिर का स्वरूप बदलने की कोशिश हुई और हमें पढ़ाया गया कि सोमनाथ को लूट के लिए तोड़ा गया था। नफरत, अत्याचार और आतंक का असली क्रूर इतिहास हमसे छिपाया गया। சுதந்திரத்துக்கு பிறகு சோமநாதர் ஆலயத்தை மறுகட்டமைக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் உறுதியேற்றார். ஆனால் அவரது பாதையில் நிறைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. जब सरदार वल्लभ भाई पटेल ने सोमनाथ के पुनर्निर्माण की शपथ ली तो उन्हें भी रोकने की कोशिश की गई। கோயில் திறப்பு நிகழ்ச்சியில் அப்போதைய குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் பங்கேற்பதற்கு ஆட்சேபம் கூட எழுப்பப்பட்டது. 1951 में तत्कालीन राष्ट्रपति डॉक्टर राजेंद्र प्रसाद के यहां आने पर भी आपत्ति जताई गई। उस समय सौराष्ट्र के सर्वाधिक मशहूर हमारे जाम साहब महाराजा दिग्विजय सिंह जी आगे आए थे। வாக்கு வங்கி அரசியலுக்காக பயங்கரவாத மனநிலை கொண்டவர்கள் முன் மண்டியிட்டு தாழ்வடிந்து கிடந்தவர்கள் சோமநாதர் ஆலயத்தின் மறுகட்டுமானத்தை எதிர்த்தனர். அந்த சக்திகள் இப்போதும் உயிர்ப்புடன் உள்ளன. दुर्भाग्य से आज भी हमारे देश में वो ताकतें मौजूद है, पूरी तरह सक्रिय हैं, जिन्होंने सोमनाथ पुनर्निर्माण का विरोध किया और इसलिए हमें ज्यादा सावधान रहना है। அந்த சக்திகளை வீழ்த்த நமது தேசம் விழிப்புடனும் ஒற்றுமையுடனும் வலுவுடனும் இருப்பது அவசியம். சோமநாதர் ஆலயத்தை போலவே இந்தியாவையும் அழிக்க அந்நிய படையெடுப்பாளர்கள் பலமுறை முயற்சி செய்தனர். சோமநாதர் ஆலயத்தை அழித்து தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் நினைத்தனர். 1000 साल पहले वो आतताई सोच रहे थे कि हमें जीत लिया। ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் சோமநாதர் ஆலயத்தின் கொடி உயர பறக்கிறது. लेकिन आज 1000 साल बाद भी सोमनाथ महादेव के मंदिर पर फहरा रही ध्वजा पूरी सृष्टि का आह्वान कर रही है कि हिंदुस्तान की शक्ति क्या है, शौर्य, पराक्रम और वीरता का साक्षी है। இந்த 1000 ஆண்டு கால போராட்டத்துக்கு இணையாக உலகில் எந்த வரலாறும் கிடையாது. अगर कहीं किसी देश के पास कुछ 100 साल पुरानी विरासत होती है, वहीं भारत के पास सोमनाथ जैसे हजारों साल पुराने पुण्य स्थान है। ये स्थान हमारे सामर्थ्य, प्रतिरोध और परंपरा के पर्याय रहे। இப்போது வாள்களுக்கு பதிலாக வேறு வழிகளில் நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நம்மை பிளவுபடுத்த முயலும் சக்திகளை ஒற்றுமை, வலிமை மற்றும் விழிப்புணர்வால் வீழ்த்த வேண்டும். வாழ்முனையில் மக்களின் இதயங்களை வெல்ல முடியாது என்பதே
இந்தியா உலகுக்கு கற்பிக்கும் செய்தி என்றார் மோடி. भारत ने दुनिया को ये नहीं सिखाया कि दूसरे को हराकर कैसे जीता जाए, बल्कि ये सिखाया कि कैसे दिलों को जीतकर जिया जाए. ये विचार आज दुनिया की जरूरत है. முன்னதாக இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த பிரதமர் மோடியை மேளக்கலைஞர்கள் செண்டை மேளம் அடித்து வரவேற்றனர். அப்போது ஒரு கலைஞரின் மேளத்தை மோடியே உற்சாகமாக அடித்தார். சோம்நாத்தில் ஞாயிற்றுக்கிழமை 108 குதிரைகள் அணிவகுப்புடன் கோலாகலமாக நடைபெற்ற சௌரிய யாத்திரையிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து சோம்நாத் கோயிலை பாதுகாக்கும் முயற்சியில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவாக நடத்தப்பட்ட இந்த யாத்திரையின் போது திறந்த வாகனத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமர் ஊர்வலமாக சென்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்குரிய பாரம்பரிய நடனங்களுடன் மேளதாளங்கள், உடுக்கைகள், வேத மந்திரங்கள் முழங்க யாத்திரை நடைபெற்றது. சாலையின் இருபுறமும் கூடியிருந்த மக்கள் பிரதமர் வாகனத்தின் மீது மலர்தூவி வரவேற்பு அளித்தனர். யாத்திரைக்கு பிறகு சோமநாதர் ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு மேற்கொண்டார். சோமநாதர் ஆலயத்தில் ஓங்கார மந்திர பாராயண நிகழ்வில் மோடி கலந்து கொண்டார். நேற்று முன்தினம் 3000 ட்ரோன்களின் காட்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் சிவபெருமானின் உருவம், சிவலிங்கம் மற்றும் சோமநாதர் கோயிலின் முப்பரிமாண வடிவம் உள்ளிட்ட பல வடிவங்கள் விண்ணில் ஒளிர்ந்தன. சர்தார் பட்டேல் மற்றும் வீர் ஹமீர்ஜி கோகில் ஆகியோரது உருவங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் பிரதமர் மோடியின் உருவமும் வானில் சித்தரிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரஜபுத்திர மன்னரான வீர் ஹமீர்ஜி கோகில் சோமநாதர் ஆலயத்தை பாதுகாக்க தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நமது வரலாற்றுக்காக நாம் பழிவாங்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். வளர்ந்த இந்தியா, அதாவது விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2.0 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் தொடக்க நிகழ்ச்சியில் அஜித் தோவல் உரையாற்றினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். நமது உரிமைகள், நமது யோசனைகள், நமது நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு சிறந்த இந்தியாவை நாம் கட்டியெழுப்பக்கூடிய இடத்துக்கு இந்த நாட்டை நாம் மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவின் பண்டைய நாகரிகம் மேம்பட்டதாகவும் அமைதியானதாகவும் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த கடந்த கால அலட்சியம் கடுமையான பாடங்களை கற்பித்தது. நம்மிடம் மிகவும் வளர்ந்த நாகரிகம் இருந்தது. நாம் யாருடைய வழிபாட்டு தலங்களையும் அழித்ததில்லை. நாம் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று கொள்ளையடித்ததில்லை. உலகின் மற்ற பகுதிகள் பின்தங்கி இருந்தபோது அந்த நாட்டையும் மக்களையும் நாம் தாக்கியதில்லை. ஆனால் நமது பாதுகாப்பையும் நமக்கு இருந்த அச்சுறுத்தல்களையும் புரிந்து கொள்வதில் நாம் கோட்டை விட்டோம். நாம் அதில் அலட்சியமாக இருந்தபோது வரலாறு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோமா? அந்த பாடத்தை நாம் நினைவில் வைத்திருப்போமா? வருங்கால சந்ததியினர் அந்த பாடத்தை மறந்து விட்டால் அது இந்த நாட்டுக்கு ஏற்படும் மிகப்பெரிய சோகமாக இருக்கும். இந்திய சுதந்திரம் என்பது மிகப்பெரிய விலைக்கு பிறகு பெறப்பட்டது. வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முழுமையான வலிமையான இந்தியாவை மீண்டும் கட்டியெழுப்ப இளைஞர்கள் முன்வர வேண்டும். சுதந்திர இந்தியா இப்போது இருப்பது போல எப்போதும் சுதந்திரமாக இருந்ததில்லை. இதற்காக நமது முன்னோர்கள் பெரும் தியாகங்களை செய்திருக்கின்றனர். அவர்கள் பெரும் அவமானங்களை தாங்கிக் கொண்டனர். ஆழ்ந்த கையறு நிலை காலங்களை அனுபவித்தனர். பலர் தூக்கு மேடையை எதிர்கொண்டனர். நமது கிராமங்கள் எரிக்கப்பட்டன. நமது நாகரிகம் அழிக்கப்பட்டது. நமது கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. நாம் அமைதியான பார்வையாளர்களாக கையறு நிலையில் காலத்தை கழித்தோம். இந்த வரலாறு நமக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. இன்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞருக்குள்ளும் ஒரு தீப்பொறி இருக்க வேண்டும். பழிவாங்குதல் என்பது சிறந்த வார்த்தை அல்ல, ஆனால் வலிமையான சக்தி. நமது வரலாற்றுக்காக நாம் பழிவாங்க வேண்டும் என்று இளைஞர்களை நோக்கி அறைகூவல் விடுத்தார் அஜித் தோவல். ये इतिहास हमें एक चुनौती देता है कि ये उस भारत का आज हर युवक के अंदर वो आग होनी चाहिए कि मैं
प्रतिशोध शब्द अच्छा तो नहीं है, लेकिन प्रतिशोध भी अपने में एक बड़ी भारी शक्ति होती है। हमें अपने इतिहास का प्रतिशोध लेना है। हमने इस देश को फिर वहां पहुंचाना है जहां पर हम अपने हक, अपने विचार और अपनी आस्थाओं के आधार पर एक महान भारत का निर्माण कर सके। இங்க அஜித் தோவல் சொல்லி இருக்கிற சாரம் பழிவாங்குதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப கொச்சையாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய வரலாற்றுக்காக பழிவாங்குதல் நடக்க வேண்டும் என்று அஜித் தோவல் கூறுகிறார். அதன் உண்மையான பொருள் என்ன? வரலாறு நெடுகிலும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு மேலாக நாம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறோம். நம்மை அடிமை செய்தவர்களை பழிவாங்குவதற்காக நாம் அடிமை செய்ய வேண்டும் என்று அஜித் தோவல் கூறவில்லை. அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? அதற்கான விளக்கத்தை திருவள்ளுவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்னால நன்னயம் செய்துவிடல், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை அடிமை செய்தவர்கள் நாணி போகுமாறு, வெட்கப்படுமாறு அவர்களுக்கு முன்னே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும், உயர்ந்து காட்ட வேண்டும். இன்னைக்கு அந்த உயரத்தை தொட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அடிமைப்பட்டு கிடந்த தேசம் இந்த இந்தியா. ஒரு 700 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி, ஒரு 300 ஆண்டு காலம் ஐரோப்பியர்கள் ஆட்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் தொடர்ச்சியாக 1000 ஆண்டுகள் சுரண்டப்பட்டு கொண்டே இருந்தார். அந்நிய மாற்று மதத்தவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு சுரண்டப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த தேசத்துல என்ன மிஞ்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருந்திருக்காது. இந்த தேசத்துடைய பொருளாதாரம் ஜீரோவுக்கு போயிருக்கும், வளங்கள் ஜீரோவுக்கு போயிருக்கும். அதோடு மட்டுமல்ல, அந்த தேசத்தினுடைய நாகரிகம், சமயம், கலாச்சாரம் எல்லாமே ஜீரோவுக்கு போயிருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இந்தியால நடக்கல. மாறாக 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த தேசம் விடுதலை பெற்றிருந்து வெறும் 75 ஆண்டுகளுக்குள் உலகின் 4வது மாபெரும் பொருளாதார சக்தியாக நிமிர்ந்து நின்றிருக்கிறது. இதைத்தான் நாம் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அஜித் தோவல். அதனால அஜித் தோவல் என்ன டோன்ல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.